எப்பொழுதும் போல் இன்றும் சங்கவியை வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள் பட்டம்மா. பக்கத்து வீட்டு புனிதாவோட பொண்ணுக்கு வளகாப்பான், உங்கள் வீட்டில் எப்போ விசேஷம்னு கேட்குறா என தன் கணவன் பொன்னம்பலத்திடம் சத்தமாக கூறிக்கொண்டிருந்தாள் பட்டு. கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? எப்போ பார்த்தாலும் இதே புலம்பல் தானே உனக்கு? மருமக காதில் விழப்போகுது, அவன் மனசு சங்கடப்படுமேன்னு நினச்சி பார்த்தியா? நீயும் ஒரு பெண் தானே, தினமும் அவளை இப்படி திட்டிக்கிட்டே இருக்க என தன் மருமகளுக்கு சப்போர்ட் செய்தார் பொன்னம்பலம். நான் என்ன இல்லாததையும் பொல்லாததையுமா சொல்கிறேன்? நிஜத்தை தானே சொல்கிறேன். எனக்கும் ஆசை இருக்காதா? கடைசி காலத்தில் பேர பிள்ளைங்க கூட விளையாடணும், அவங்கள தூக்கி கொஞ்சணும் என கண் கலங்க ஆரம்பித்தாள் பட்டு. இதற்கு மேல் தன்னால் எதுவும் பேச முடியாது என வாயை மூடிக்கொண்டார் பொன்னம்பலம். இதையெல்லாம் காதில் வாங்கியும் வாங்காதது போல் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் மருமகள் சங்கவி. முதலில் இதையெல்லாம் கேட்ட பொழுது தன் அம்மாவை கடிந்து கொள்வான் சங்கர். ஆனால் இப்பொழுது அவனால் எதுவும் சொல்ல இயலவில்லை. என்னதான் சமாதானம் சொன்னாலும் தன் அம்மா பேரனையோ பேத்தியோ பார்க்கும் வரையில் சமாதானம் ஆக மாட்டாள் என அவனுக்கு தெரியும். அதனால் தன் மனைவிக்கு தினமும் ஆறுதல் கூறி வந்தான். அவனால் அது மட்டுமே செய்ய முடிந்தது. சங்கவிக்கு இது ஒன்றும் புதிதல்ல. தான் சங்கரை கல்யாணம் பண்ணி 2 வருடம் வரை தன் தாய் வீட்டில் இருந்தது போல்தான் இருந்தது அவளுக்கு. ஆனால் அதற்கு பிறகு நிலைமை தலைகீழாய் மாறியது. பட்டம்மாவிற்கு ஒரே ஒரு மகன் சங்கர். அவனுக்கு பிறக்கும் குழந்தையை கொஞ்சி விளையாட வேண்டும் என நீண்ட காலமாக கனவு கண்டு கொண்டிருந்தாள். ஆனால் 1 வருடம் கடந்தும் அதற்கான அறிகுறி இல்லாமல் போகவே அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கொடுமைக்கார மாமியார் என்றால் கூட பரவாயில்லை, பட்டம்மாவின் சுபாவம் இது இல்லை. அவள் மிகவும் சாந்தமானவள். தன் மருமகளை மகள் போல் பார்த்து கொள்வாள். ஆனால் அவள் இப்படி மாறுவாள் என யாரும் நினைத்திருக்கவில்லை. அதுவும் கடந்த 6 மாதமாகத்தான் இப்படி நடந்து கொள்கிறாள் பட்டம்மா. அவளுக்கு என்ன ஆனதென்றே தெரியவில்லை. சங்கவிக்கு கஷ்டமாக இருந்தது. தன்னை மகள் போல் பார்த்து கொண்ட மாமியார் இப்படி மாறியது யாருக்கு வலிக்கிறதோ இல்லையோ, இவளுக்கு மிகவும் வலித்தது. இன்று எப்படியும் சங்கரிடம் பேசி ஒரு முடிவு எடுத்துவிட வேண்டும் என தீர்மானமாய் இருந்தாள் சங்கவி. இரவு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு படுப்பதற்கு தயாரானாள் சங்கவி. இன்னும் தன் லேப்டாப்பை மூடாமல் வேலை செய்து கொண்டிருந்தான் சங்கர். சங்கவி, நீ தூங்கு, எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கிறது, நான் பார்த்துவிட்டு இன்னும் 10 நிமிடத்தில் லைட் ஆஃப் செய்துவிட்டு தூங்கி விடுகிறேன் என்றான் அவளிடம். இல்லைங்க, 10 நிமிடம் தானே, நான் உங்களிடம் சிறிது பேச வேண்டும், வேலைகளை முடித்துவிட்டு வாருங்கள் என கூறிவிட்டு புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டிருந்தாள் சங்கவி. சங்கர் தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வந்தான். இப்பொழுது சொல் சங்கவி, என்ன பேச வேண்டும் என்னிடம் என்று கேட்டான். ஏற்கனவே பேசியதுதாங்க, நானும் இந்த 6 மாதமாக கூறிக்கொண்டு தான் இருக்கிறேன். அத்தையும் பேரப்பிள்ளையை பார்த்தே ஆக வேண்டும் என தினமும் கூறிக்கொண்டே இருக்கிறார். என் தோழி சத்யா தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவள் ஒரு நாள் என்னை அந்த குழந்தைகள் காப்பகத்திற்கு கூட்டிச் சென்றாள். அங்கு அனைத்து குழந்தைகளும் அற்புதமாய் இருந்தனர். அவர்களை பிரிந்து வர எனக்கு மனமே வரவில்லை. ஒரே ஒரு முறை எனக்காக அங்கே வந்து பாருங்களேன். அந்த குழந்தைகளை பார்த்தால் உங்களுக்கே எனது வார்த்தைகளின் அர்த்தம் புரியும். தயவு செய்து நாளை என்னுடன் வாருங்கள். நாம் அந்த காப்பகத்திற்கு போய் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்வோம். அந்த குழந்தையை பார்த்தால் அத்தையும் சமாதானம் ஆகிவிடுவார், நாமும் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த குழந்தைக்கும் பெற்றோர் கிடைக்கும். ப்ளீஸுங்க என அவள் கூறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் வீட்டிற்குள் ஏதோ சத்தம் கேட்க இருவரும் பதறிக்கொண்டு சென்றார்கள். அங்கே பட்டம்மா நின்று எப்பவும் போல் பேரப்பிள்ளைகள் வேண்டும் என புராணம் பாடிக்கொண்டிருந்தாள். அதை கேட்டதும் சங்கவியை பார்த்து அவள் எடுத்த முடிவுக்கு ஒத்துக்கொண்டது போல் புன்னகை புரிந்தான் சங்கர். அதை புரிந்து கொண்டவளாய் அவனை பார்த்து இவளும் புன்னகை பூத்தாள். அடுத்த நாள் காலையில் முதல் வேளையாக இருவரும் காப்பகத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள். அங்கு அவர்களை வரவேற்பது போல் நின்று கொண்டிருந்தாள் மீனா. அவளது சிரிப்பை பார்த்த மாத்திரத்தில் அவளைத்தான் கூட்டி செல்வது என தீர்க்கமாக முடிவு எடுத்தான் சங்கர். அவனது மனதை புரிந்து கொண்டவளாக இவளும் மௌனமாக அவன் எடுத்த முடிவிற்கு சம்மதம் தெரிவித்தார். இருவரும் சட்டப்படி செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு மீனாவை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். வரும் வழியில் பட்டம்மா இதற்கு சம்மதம் சொல்வாளா மாட்டாளா என இருவரும் குழம்பிக் கொண்டே வந்தனர். வீட்டிற்கு முன் வண்டி நின்றதும் எல்லோரும் கீழே இறங்கினர்.
இறங்கியவுடன் கையில் ஆரத்தி தட்டும் முகத்தில் புன்னகையும் ஒரு சேர வேகமாக இவர்களை நோக்கி வந்தாள் பட்டம்மா. சங்கவியும் சங்கரும் ஒன்றும் புரியாமல் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். அந்த பிஞ்சு குழந்தை இவளை பார்த்தவுடன் பாட்டி என ஓடிப்போய் கட்டி அணைத்து கொண்டது. பட்டம்மா அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொஞ்ச ஆரம்பித்தாள். கண்ணில் பாசத்துடன் மீனா தன் மழலை மொழியில், ஏன் பாட்டி இன்னைக்கு என்னை பார்க்க நீங்கள் வரவே இல்லை என பட்டம்மாவிடம் கேட்டார். பட்டம்மா தன் முத்தத்தால் மீனாவிற்கு பதில் கூறிவிட்டு அனைவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றார். இவளின் செயலின் அர்த்தம் புரியாமல் சங்கரும் பொன்னம்பலமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சங்கவிக்கும் ஒன்றும் புரியவில்லை. பொன்னம்பலத்தையும் சங்கரையும் வேலைக்கு அனுப்பி வைத்துவிட்டு சங்கவி பட்டம்மாவின் திடீர் மாற்றத்திற்கான காரணத்தை கேட்டறிய வந்தார். பட்டம்மா மீனாவிடம் விளையாடி கொண்டிருந்தார். மீனா கண்ணு, நீ உள்ளே போய் விளையாடு, பாட்டி அம்மாவிடம் பேசிவிட்டு உன்னோட விளையாட வருகிறேன் என கூறிவிட்டு சங்கவியின் பக்கம் திரும்பினான். சொல்லுமா சங்கவி, அத்தை ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு தானே யோசிக்கிறாய்? நான் அப்பவும் மாறல, இப்பவும் மாறல, எப்பவும் ஒரே போல தான் இருக்கிறேன் என்றார் பட்டம்மா. அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல என குழப்பத்துடன் பட்டம்மாவின் பதிலுக்காக காத்திருந்தார். பட்டம்மா சிரித்து கொண்டே சங்கவியை தன் பக்கத்தில் அமர வைத்து கொண்டு அவளை பார்த்து, சங்கவியம்மா, நீ எனக்கு மகளை போன்றவள். யாராவது பேரன் பேத்திக்காக மகளிடம் சண்டை போடுவாங்களா? 2 பேரும் எனக்கு ஒன்றுதான். நீ என்னை அவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறாய். ஒரு 6 மாதத்திற்கு முன் நீ சங்கரிடம் குழந்தைகள் காப்பகத்தை பற்றி பேசி கொண்டிருந்தாய் அல்லவா? அன்று யதார்த்தமாக அது என் காதில் விழுந்தது. அன்று சங்கர் எவ்வளவு கோபத்துடன் கத்தினான் என்று நான் பார்த்தேன். அன்று நீ அவனை சமாதானப்படுத்த முடியாமல் நின்றதையும் நான் பார்த்தேன். அன்றுதான் எனக்கு இந்த யோசனை தோன்றியது. அவனை அவ்வளோ கோபமாக அதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை. அவனை சம்மதிக்க வைக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை சங்கவி. நான் இவ்வளவு கோபத்துடன் உன்னிடம் நடந்து கொண்டால்தான் அவன் இதற்கு ஒத்துக்கொள்வான் என எனக்கு தெரியும். ஆனால் இதற்கு 6 மாதம் ஆகும் என நான் நினைத்து பார்க்கவில்லை. இவ்வளவு நாட்கள் நான் உன்னிடம் கடினமாக நடந்து கொண்டதற்கு என்னை மன்னிப்பாயா சங்கவி என தன் மருமகளிடம் அவள் கேட்ட பொழுது தன் கண்களில் வரும் கண்ணீரை சங்கவியால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பட்டம்மாவின் காலில் விழுந்து, அத்தை, நீங்கள் எனக்கு செய்தது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? அந்த நேரத்தில் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டதற்கு நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும் என கூறிய மருமகளை தோளை பிடித்து தூக்கி அம்மாவின் காலில் மகள் விலகக்கூடாது என கூறி அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் பட்டம்மா. பாட்டி என கத்திக்கொண்டே பட்டம்மாவை விளையாட அழைத்த மீனாவின் குரல் கேட்டதும் சங்கவி, ஆமாம் அத்தை, வந்ததிலிருந்து மீனா உங்களை பாட்டி என அழைக்கிறாளே, நீங்கள் பழகும் விதத்தை பார்த்தால் உங்களுக்கு அவளை முன்னமே தெரியும் போல உள்ளதே என கேட்டாள். அதற்கு பலமாக சிரித்த பட்டம்மா, அம்மாவை விட பாட்டியுடன் நன்றாக ஒட்டி கொண்டாள் என பொறாமையாய் சங்கவி உனக்கு என செல்லமாக கேட்டுவிட்டு அவளின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தாள். உன் தோழி சத்யாவை அன்று ஒரு நாள் நான் சந்தித்தேன். அவளது கார் பழுதானதால் நமது காரில் வந்தாள். எங்கு சென்று வருகிறாய் என கேட்டபொழுது அவள் அந்த காப்பகத்தை பற்றி கூறினாள். அதிலிருந்து வாரம் ஒரு முறை நான் அங்கு சென்று வருவேன். அங்கு இருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் பாட்டிதான். அங்கு சென்றால் எனக்கு நேரம் போவதே தெரியாது. மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அங்கிருந்து வெளியே வரும்பொழுது நான் கனத்த இதயத்தோடு தான் வருவேன். அங்குதான் நான் மீனா குட்டியை சந்தித்தேன். நீங்கள் தத்தெடுக்கும் பொழுது இந்த குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என கூறிவிடலாமா என எண்ணினேன். ஆனால் நான் அதை பற்றி பேசினால் என் திட்டம் தவிடுபடியாகிவிடும் என எண்ணி அமைதியாக இருந்துவிட்டேன். ஆனால் என் மனதை புரிந்து கொண்டாற்போல் நீங்கள் மீனுக்குட்டியை வீட்டிற்கு அழைத்து வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என கூறிய அத்தையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சங்கவி. இப்படிப்பட்டவரையா தவறாக எண்ணிவிட்டோம் என நினைத்து வருந்தினாள் சங்கவி.